ஆனா, அவங்க அப்பா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்காரு. அவர் வந்து அந்த ஹோட்டல இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி, தன்னோட பொண்ண அந்த ஹோட்டல் நடத்த வைக்கணுன்றது அவரோட கனவா இருக்கு. ஆனா, இவளுக்கு கொரியா போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. சரி ஓகே, அவங்களோட அப்பாவோட கனவோட சேர்த்து, இவளோட ட்ரீம்ஸும் சேர்ந்து, எங்க வந்து அவ அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா, அந்த சேலஞ்ச வந்து அவளுக்கான வெற்றியா மாத்துறா அப்படிங்கிறது அது கொரியால நடக்குது. அது எப்படி நடக்குது? ஆம் அது அது வந்து அவ எப்படி நடக்குது அப்படிங்கிறத விட எப்படி நடத்துனா, அவ லைஃப்ல அவ எப்படி வந்து அத அச்சீவ்மெண்ட்டா மாத்துனா அந்த வழியெல்லாம் அப்படிங்கிறது அழகா சொல்லியிருக்காங்க. இங்க அவளுக்கு வந்து ஒரு சில ஃபுல்லா அவளுக்கு கொரியன் தெரியல, அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொன்னாலுமே, தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைங்கள வச்சு, இங்கிலீஷ வச்சு அவ வந்துட்டு அங்க மேனேஜ் பண்றா. ஆனா அவ போனது என்னமோ ரெஸ்டாரண்ட்ல வேலை கிடைக்குன்ற மாரி ஒரு ஸ்கேமா வந்து அவ ஏமாந்துடுறா. ஒரு ஸ்கேம் நம்பி அவ ஏமாந்து அங்க வேலை இருக்குன்னு நெனச்சு போறா. ஏன்னா, அத ஏமாத்துனது பார்த்தீங்கன்னா, அவளோட லவர் தான் வந்து ஏமாத்துறான். ஸோ, அந்த பணம் அதாவது அந்த பணத்த கூட அவங்க அப்பா குடுத்துடுறாரு. ஆனா, அந்த பணத்த தன்னோட அப்பா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்தது கூட அவளுக்கு தெரியாது. அந்த பணத்த வாங்கிட்டு அவன் மும்பை போய் அவன் பிசினஸ டெவலப் பண்ண அவன் போயிடுறான். ஆனா ஃப்ளைட்டு அவன நம்பி அவனும் வருவான்னு நம்பி இவ ஃப்ளைட் ஏறி கொரியாக்கு போயிட்டு லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு தெரியாது இல்லைங்களா? தெரியாத ஊர்ல அவளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சுட்டு, அவளோட சாமர்த்தியம் வச்சுக்கிட்டு, ஒரு தமிழ் பொண்ணா அவ எப்படி அங்க சர்வைவ் பண்றா? அதே சமயத்துல அந்த கொரியன் லைஃப் ஸ்டைல் கூட அவ எப்படி மிங்கிள் ஆகுறா? அங்க கொரியன் ஃப்ரெண்ட்ஸா எப்படி கொஞ்சம் பேர வந்து அவ வந்து தனக்கான லைஃப்குள்ள கொண்டு வரா? இல்ல அவங்களோட லைஃப்குள்ள இவ எப்படி மிங்கிள் ஆகுறா? அங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள வச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அங்க ஒரு பார்ட்டியோட அங்க ஒரு வீட்டு வேலைக்கு தான் அவ சேர்றா ஆக்சுவலா. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போறோம் அப்படிங்கிற மாரி. அப்போ அங்க ஒரு கொரியன் ஹீரோவ தான் அவங்க இன்ட்ரோ பண்றாங்க. அந்த அந்த அங்க வந்து அந்த ஸ்குவிட் கேம் சொல்கிறாங்களா அதில் வந்த பாட்டி வந்து இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே டைரக்டர் வந்து இன்டர்வியூஸ்லலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டியோட ரோலும் நல்லா இருந்தது. இங்கே நான் பாட்டின்னு சொல்லும்போது தாய்க்கிழவியும் சொல்லி தான் ஆகணும். தாய்க்கிழவி வெஸ்ட் கொரியன் பாட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தாய்க்கிழவி வந்து தாய்க்கிழவி வந்து தனக்கான லைஃப்பை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவங்களோட பாணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன விதமாக அந்த படம் இருந்தது தாய்க்கிழவி. அதோட இன்னொரு வெர்ஷனாக இதில் வந்து அதே மாதிரி இங்கே கொரியன் பாட்டி. ஸோ தாய்க்கிழவி வந்து இந்தியன் பாட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து வெஸ்ட் கொரியன் பாட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படத்தை நான் அந்த 2 ஆங்கிளில் தான் பார்க்குறேன். ஸோ அந்த தாய்க்கிழவியில் வந்து பல்லாங்குழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பல்லாங்குழி வந்து வாழ்க்கைக்கான இவ்வளோ பெரிய அர்த்தத்தை சொல்லுதா அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் தாய்க்கிழவி பேசின அந்த படத்தில் வந்த ராதிகா மேம் பேசின டைலாக் ஆகட்டும். ஸோ அவங்க வந்து அந்த படத்தில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன டைலாக் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஆக்கல், அழித்தல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட ஆம்பளை கடவுளை சொன்ன இதே உலகம் தான் வந்து படிப்பு,